வணக்கம். 7/12/2025 இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். அதே நேரம் செய்யும் வேலையில் மிகவும் கவனத்தோடும் சிரத்தையோடும் செய்ய வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்களையும் மன வருத்தத்தையும் உருவாக்கும். அதனால் செய்யும் வேலையில் கவனம் மிக மிக அவசியம் தேவை. அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் சிநேகிதர்கள் அனைவர் இடத்திலும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் பேச வேண்டும், பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் மன சங்கட்டங்களும் வரும். அதனால் செய்யும் வேலையில் தோய்வு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் கவனத்தோடு இருக்க வேண்டும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் வேலையில் கவனமுடன் இருக்க வேண்டும். பூரம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். உத்திரம் மிகவும் பொறுமை நிதானம் வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தத்தை ஏற்படுத்தும். அதே நேரம் அனைவர் இடத்திலும் பக்குவத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். தெய்வீக அருளாலும் தெய்வ கலாச்சாரத்தாலும் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய வாய்ப்புண்டு. அதனால் பக்குவம் மிக மிக அவசியம் வேண்டும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தினால் மிக மிக மன உளைச்சல்கள் ஏற்படலாம். தன் பொருள் பாதுகாப்பில் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். கண்ணியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு பழக வேண்டும், பேச வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்படும். அஸ்தம் சர்வ காரிய ஜெயம், நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். சித்திரை அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்திலும் வண்டி வாகனங்களிலும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். நினைத்தபடி நிறைவேறும். அதே நேரம் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடு பாதுகாப்போடு இருக்க வேண்டும். மற்றபடி தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் சர்வ காரிய ஜெயம். இஷ்ட தெய்வம் இன்றைய சுபமுகூர்த்த நாள். ஆலயங்கள் செல்ல, நல்ல விருந்து உபசாரங்களில் செய்ய மிகவும் சிறந்த நாளாக அமையக்கூடும். இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். சுவாதி சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். விசாகம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்து விதத்திலும் நன்மை வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.